தமிழருடைய வாழ்வியலிலே பிரச்சனையான காலத்தினுடைய தொடக்க காலமாக இருக்கின்றது. ஆடிப்பட்டம் தேடிவினை ஆடியில் காத்தறிந்தால் இப்பசியில் மழை வரும், ஆடிக்காலத்தில் அம்மியின் நகரம், இது போன்றதான பழமொழிகள் வாழ்வியலுடன் இணைந்து இதனுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறதான காலம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பினை தமிழர் வாழ்வியல் அல்லது பண்பாட்டுடன் நாங்கள் இணைத்து பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளில் நாங்கள் இதனுடைய ஆரம்பத்தை அல்லது அஸ்திவாரத்தை நாங்கள் உறுதியாக குறிப்பிட முடியும். சோதனம், ஆன்மீகம், அறிவியல் ஆகிய 3 பாதைகளின் இதை நாங்கள் எடுத்துச் சொல்ல முடியும். நமது தொன்மையான இலக்கியம், அறிவியல் நிறைந்த பாரம்பரியங்களாகிய சோதனத்திலே ஆடி மாதத்தினுடைய சிறப்பை நாங்கள் நோக்குவமாக இருந்தால், சூரியன் 4வது ராசி கட்டமாகிய கர்க்கடக ராசியிலே புகுகின்ற காலம் ஆடி மாதமாக இருக்கிறது. இதனுடைய பண்டிகைகள் ராசி கூட்டங்களுடன் தொடர்புடையவை. வேற ராசியிலே சூரியன் வருகின்ற போது புதுவருட பிறப்பை கொண்டாடுகின்றோம். மகர ராசியிலே சூரியன் செல்கின்ற போது தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அதுபோல 4வது ராசி கட்டமாகிய கடக ராசிக்கு சூரியன் வருகின்ற காலப்பகுதியாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மாதத்திலே சந்திரன் உச்சம் வருகின்ற நிலையிலே சோதிடம், சந்திரனுடைய பார்வை அதிகமாக இருக்கின்ற மாதமாக கர்க்கடக மாதமாக இதை கொள்ளுகிறது. ஆன்மீகத்தின் பக்கம் நாங்கள் வருவமாக இருந்தால், சந்திரன் சக்தி அம்சம், சூரியன் சிவாம்சம். சிவாம்ச நிலையில் இருக்கின்ற சூரியன் சந்திரனுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது சந்திரனுடைய அந்த சக்தி அம்சத்தினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது. சக்தியினுடைய செல்வாக்கு வலுப்பெறுகின்றதான காலப்பகுதி. அதனாலே ஆன்மீகத்திலே இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக விளங்குகிறது. ஆடி மாதத்தினுடைய விரத நாட்களை நாங்கள் பார்த்தால், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி தபசு, வரலட்சுமி விரதம், இப்படியாக சக்தி வழிபாட்டுடன் நீண்டதான விரத காலங்களினுடைய தொடர்ச்சியை நாங்கள் இந்த ஆடி மாதத்திலே பார்த்தோம். அறிவியலினுடைய வழியிலே நாங்கள் இந்த ஆடி மாதத்தை பார்த்தோமாக இருந்தால், கால நகர்ச்சி நம்முடைய தலைவரை சுட்டிக்காட்டியது போல பூமி சூரியனை சுற்றி வருகின்ற நீள்வட்ட பாதையிலே அயன மண்டல நாடுகளிலே, குறிப்பாக இந்தியாவை மையமாக கொண்ட தெற்காசிய நாடுகளுடைய காலநிலை சீதோஷ்ண நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், தை மாதம் தொடக்கம் இந்த ஆடி மாதம் வரையிலான காலப்பகுதி வெப்பம் மிகுந்ததான காலம். இந்த 6 மாதத்திலே தான் நம்முடைய அக்னி நட்சத்திரம், வெப்பச்சலன மலை முதலான இந்த வெப்பத்துடன் இணைந்ததான நிகழ்வுகள் எங்களுக்கு இருக்கு. ஆடி மாதம் மழைக்கான ஆரம்ப காலப்பகுதி. அப்ப பூமி தன்னுடைய நீள்வட்டை பாதையிலே முன்னரை பகுதி சுற்றுகின்ற பொழுது அதனுடைய சாய்வு கோணத்துக்கு ஏற்ப சூரியனுடைய வெப்ப செல்வாக்கு இந்த அயனமண்டல நாடுகளிலே நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆகிய வெப்பத்தினுடைய உச்ச நிலையிலே அதனை நாங்கள் உத்தராயண காலமாக கொள்ளுகின்றோம். தட்சநாயன கால பகுதியிலே இந்த ஆடி மாதத்திலே இருந்து மழைக்கான குளிருடன் தொடங்கியதான காலநிலையுடைய ஆரம்பம் அங்கே ஆரம்பமாகிறது. ஆக 2 பிரதான காலநிலைகள் உத்தராயணம், தட்சநாயனம் என்கின்ற எல்லை கோட்டிலே அறிவியலானே அங்கே வரையறுக்கப்படுகிறது. இதைத்தான் சூரியனுடைய தெற்கு நோக்கிய நகர்வு, வடக்கு நோக்கிய நகர்வு என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இது புவியியலிலே பிள்ளைகளுக்கு பாடத்திலே இருக்கின்ற விடயம். அங்கே சூரியன் அசைவதில்லை, பூமி சுற்றி வருகின்ற கோணத்தை வைத்துக் கொண்டு அதை நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த சூழலிலே வெப்பம், மழையும் குளிரும் இணைந்து கலவிந்து இருக்கின்ற ஒரு கலவையாக வெளிப்படுகின்ற ஆடி மாதத்தை எங்களுடைய மூதாதையர்கள் இறை வழிபாட்டோடு சக்தியோடு கொண்டு தொடர்புபடுத்தினார்கள். காரணம், பொதுவாகவே கலவைகள் இருக்கின்ற இடத்திலே குழப்பங்களின் கணக்கு இருக்கும். வெப்பம், மழை இவற்றினுடைய ஆரம்பம் இருக்கின்ற காலத்திலே சூழலில் இருக்கின்ற மாற்றங்களுக்கு நம்முடைய உடல் இசைவுபடாது. அந்த